ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அதில் ஒரு சிறிய இலை வானத்தை நோக்கி சோகமாக பார்த்தது. பறவைகள் பறப்பதை பார்த்து நானும் பறக்கணும் என்று இலை கனவு கண்டது. மேகங்கள் மெதுவாக மிதப்பதை பார்த்து இலையின் மனம் உடைந்தது. அவர்களைப் போல் நான் சுதந்திரமாக இல்லை என்று வருந்தியது. அருகில் இருந்த ஆலமரம் அதை பார்த்து, சின்ன இலை, என்ன ஆச்சு என்று அன்போடு கேட்டது. நானும் பறக்கணும், ஆனா முடியல என்று இலை வருந்தியது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பாதை இருக்கு, ஒப்பிட வேண்டாம் என்று ஆலமரம் அறிவுரை சொன்னது. என் நிழல் கீழே உயிர்கள் எல்லாம் ஓய்வெடுப்பதை பார்த்தாயா? இதேபோல் உன் நிழலிலும் உயிர்கள் எல்லாம் ஓய்வெடுக்கும். நீ இல்லை என்றால் இவர்களுக்கு நிம்மதி எங்கே என்று ஆலமரம் சொன்னது. இதை கேட்ட இலை, அப்படியா, நான் முக்கியமா என்று மகிழ்ந்தது. ஆம் சின்ன இலை, உனக்கும் தனி பொறுப்பு இருக்கிறது, அதுவே உன்னை சிறப்பாக்கும் என்று ஆலமரம் சொன்னது. அந்த இரவு இலை இனி நான் யாரோடும் ஒப்பிட மாட்டேன் என்று எண்ணியது. அது தனது பாதையை ஏற்று அமைதியாக பிரகாசித்தது. கதையின் நெறி, ஒவ்வொருவருக்கும் அவரவர் தனித்த பாதை உண்டு. மற்றவருடன் உன்னை ஒப்பிடாமல் உன் பயணத்தையும் உன் பயனையும் பெருமைப்படுத்திக் கொள்.